கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்தேன். போன வீடியோவில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கமெண்ட்ஸ் எல்லாம் வாசித்து பார்த்த போது எல்லாரும் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, துர்கா அம்மா பாவம், உங்களுடைய வளர்ப்பு அவங்க அம்மாவையே அது பாதிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு அம்மாவினுடைய வளர்ப்பையும், கனிமொழி அக்கா எங்கே அப்படிங்கிற கேள்வியும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் இதை கேட்டிருக்காங்க, அதை ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னை உங்களை பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. எல்லா பெண்களும் இந்த செய்தியை பார்த்த, தெரிந்து கொண்ட, இல்லை தமிழக அரசியலில் ஈடுபாடு இருக்கக்கூடிய, ஈர்ப்பு இருக்கக்கூடிய, தமிழக அரசியலை புதுசாக நான் படிச்சுட்ருக்கேன், நான் புதுசாக இந்த அரசியல் இப்போ தான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், அரசியல்னால் இதுதான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் இந்த பேச்சுக்கு வன்மையான கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்களை பார்க்க முடிந்தது. நிறைய பேர் கேட்ட கேள்வி மாதர் சங்கம் எங்கே அப்படிங்கிறது தான். இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான இஷ்யூ. ஆனால் இதை விட பெரிய இஷ்யூ என்ன இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இவ்வளோ கொச்சையெல்லாம் யாரை வேணாலும் பேசிடலாம் அப்படின்னு சொன்னால் இங்கே என்ன நடக்கும்? எல்லாருமே இப்படி வல்கராலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போது அவங்களுடைய பெயரே மாற்றிட்டாங்க சார். இளைய கலைஞர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இப்போ என்ன பேர்லாம் வச்சு கூப்பிட்டு இருக்காங்கன்னா, உதவா நிதி அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறாங்க, ஆபாச நிதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வெர்சன் 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல தலைவருக்கு இது அழகே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தவறாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சொன்னதும், அவர் சொன்ன கருத்தும், அங்கே வந்து அந்த ரியாக்ஷனும் அப்படிங்கிறது இதோடி திருத்திக்கிட்டார்னா திமுகவுக்கு மறுபடியும் ஒரு நல்ல தலைவர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்படித்தான் நான் இது பேசுகிறேன், நான் பேசிகிட்டே தான் இருப்பேன். கொத்தூஸ் எனக்கு ஃபயர் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய ஐடிவிங் எனக்காக இருக்கும், வாடகை வாய்கள் எனக்கு ஆதரவாக பேசும், முட்டு கொடுப்பாங்க. நான் பேசும்போது அவர் ஏன் பேசினார், அவர் பேசுனது நீங்கள் கேட்டிங்களா, அப்போ நான் பேசுகிறது அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை. எங்கேயோ கேட்ட டைலாக் மாதிரி இருக்குல்ல. இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். பெண்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் பார்க்க முடிந்தது. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை, தயவு செஞ்சு அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு 10 கமெண்ட்ஸையாவது நீங்கள் வாசித்து பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய தவறை செஞ்சுருக்கீங்க, அது நீங்கள் நினச்சி செஞ்சீங்களா இல்லை அது அப்படியே நடந்துருச்சு அப்படிங்கிறது தெரியலை. என்டையராக விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தி அதில் ஒரு பெரிய மைலேஜை தேடிடலாம் அப்படின்னு சொல்லி வந்த நீங்கள் திடுதிப்புன்னு இந்த இரட்டை வசனம் இல்லாட்டி இரட்டை அர்த்தம் இருக்கக்கூடிய இந்த வார்த்தையை பயன்படுத்தினதுனால இனி உங்களுடைய போராட்டத்துக்கு உண்மையான விவசாயிகள் சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கு. இதே மாதிரி தான் போலியான எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, அது நிலைச்சு நிற்க வாய்ப்பே கிடையாது. இப்போ நீட் எதிர்ப்பு, நீட்டு பேன் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் நடந்துச்சு தெரியுமா? போலி கரப்பான் பூச்சிகளை ஓட ஓட விரட்டணும் பாருங்க. அந்த போலி கரப்பான் பூச்சிகள் இப்போ எங்கே போய் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியலை. அந்த போலி கரப்பான் பூச்சிகள் வேடத்தில் நிறைய பேர் வந்தாங்க, அவங்கள ஓட விட்டுட்டோம். இனி அவங்களுடைய படம் வந்துச்சுன்னா அதையும் ஓட விடுவாங்க, பார்த்து ஓட விட மாட்டாங்க, பார்க்காமே ஓட விடுவாங்க அப்படிங்கிறதுல நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இன்னொரு 3 பேரை தேடிட்டு இருக்காங்கப்பா. சந்தடி சாக்கில் அந்த 3 பேர் எங்கே போனாங்கன்னு தெரியல. ஐயா திருமாவளவன் அவர்கள், ஐயா சண்முகம் அவர்கள், ஐயா வீரபாண்டியன் அவர்கள், இந்த தோழர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அது வரை ஓகே தான். பட் இந்த 3 பேருமே தாவேகா அரசாங்கம் ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருச்சுன்னா, தப்பு செய்யலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் டெல்லிக்கு இப்படி பேசியிருக்கக்கூடாது, நீங்கள் கர்நாடகத்துக்கு போயிருக்கக்கூடாது, ஆக நீங்கள் இந்த இடத்துல இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஆக நீங்கள் இங்கே எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும், சூப்பரான ஐடியாலாம் கொடுத்துட்ருக்கீங்கள. இந்த 3 பேரும் ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது தப்பு, அவர் அப்படி பேசியிருக்கக்கூடாது, வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம், லெட்டர் பேட் எடுத்து ஒரே ஒரு அறிக்கை கொடுப்பதற்கு இவங்களுக்கு ஏன் இவ்வளோ டிலே? காரணம் இருக்குது. கூட்டணி அமைச்சரவை அது வேணால் இந்த பக்கம், விஸ்வாசம் எல்லாம் அந்த பக்கம் இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க எப்போ வேணாலும் தெரிச்சு போகலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள், உண்மையான மாற்றத்தை தேடிய நபர்கள், மக்களுடைய ப்ரெஷர், மக்கள் இவங்களை எதிரியாக பார்த்துருவாங்க. விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுக்கலன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவு பெருகிவிடும், மறுபடி பை எலெக்ஷன் வச்சுட்டாங்கனாலும் விஜய் அவர்கள் ஜெயிச்சு விடுவார் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சனாலே என்னவோ நாங்கள் பாஜகவை வளரவிடாமல் தடுப்பதற்காக விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். இதுதான் இந்த 3 பேருமே சொன்னது. எகெயின் அண்ட் அகெயின் அந்த 3 பேரும் அதை தான் சொன்னாங்கப்பா. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தெரியாமல் பேசிட்டாருங்க உதயநிதி ஸ்டாலினில், சின்ன பையன் அப்படி தான் பேசுகிறார். சின்ன பையன்லாம் இல்லை சார், என்ன சார், நம்முடைய துணை முதலமைச்சராக இருந்திருக்காரு,
திமுகவில் அத்தனை பெரிய தலைகள் இருந்தும் அவருக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. இளைய கலைஞர் அப்படின்னு சொல்லி வேறு அவரை அழைத்து கொண்டு இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது அவர் சின்ன பையன்லாம் கிடையாது. 3 பேர் அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்று சொல்லுங்கப்பா. இவங்க 3 பேரை அப்படியே வச்சிடலாம். இவங்க மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கட்டும். விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க 3 பேர் மேலே எப்போவுமே ஒரு கண் இருக்கட்டும். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இது எப்போ வேணாலும் இந்த ஓடுற என்ஜினை அப்படியே ஒரு பிரேக்கை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டி உடச்சி விடுற அந்த வேலையை திமுக காரங்க எப்போது செய்வாங்க? அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கார், இன்னும் 4 மாதம் தான் இது ஓடும், இந்த என்ஜின் அவ்வளோதான் ஓடாது, அவங்க ஆட்சி கவிழ்ந்து விடும். ஆட்சி கவிழ்ப்பதற்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது போராட்டம் பெரிதாக்கப்படும், நாங்கள் பெருசாக போராட போகிறோம் அப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள் பேசினாலும் உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய இவங்க தாவேகாக்கு எதிராக பேசக்கூடிய நேரத்தில் எதிராக பேசுகிறாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். அதை எதிராக பேசுங்க, உங்களுடைய கருத்து சுதந்திரம், நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், அதுதான் எங்களுக்கும் வேண்டும், அதுதான் மக்களுக்கும் வேண்டும். அதே நேரத்தில் திமுகவை கண்டிக்கக்கூடிய நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எடுத்து கண்டியுங்கள் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் வரட்டும் பேசிட்டு இருந்தால் எப்படி சார்? சரி, இவங்களை விட்டுலாம். அக்கா கனிமொழி அவர்களே எங்கே? பெண்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், விதவைகளுக்காக, அதுவும் இளம் விதவைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர், பெண்களுக்கு ஒன்றினா அடுத்த கண்ணகியாக வந்து நிற்கக்கூடிய ஒரு நபர், தாவைக்காவை சார்ந்த ஏதாவது ஒரு பெண் அவங்க வந்து பேட்டி கொடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்து சிரிக்கிறதும், கீதா ஜீவன் அக்கா இவங்கெல்லாம் எங்கே? ஒரே ஒருத்தவங்க வந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்தாங்க. புத்தியில் எவ்வளோ பெரிய மலம் கலந்த புத்தியாக இருந்திருக்கப்பா. இவ்வளோ பெரிய அந்த அசிங்கமான புத்தியை வச்சுட்டு பேசினா இப்படித்தான் இருக்கும். இதுக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பெண்களும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். ஹேட்ஸ் ஆஃப் அக்கா. ஏன்னா ஒரு பெண்ணினுடைய வழி, அது பெண்ணாக அதை உணரும்போது அங்கே தான் தண்ணி, அது தப்பான வார்த்தைங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம், இதே டிபி வச்சுட்டு எத்தனை பேர் சுற்றுனாங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி டிபி, அவங்களுடைய பெயர் மாற்றம், அவங்களுடைய சோஷியல் மீடியா யூசர் நேம்ஸ் இதெல்லாமே மாற்றினாங்க. இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த செய்தி பரவிடுச்சு. நேஷ்னல் லெவல் ஆல்ரெடி பெருசாக விவாதமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் எடுத்து பேசுகிறாங்க, என்னையா இப்படி பேசியிருக்காரு, இவ்வளோ கொச்சையாக பேசியிருக்காரு, இவரெல்லாம் வந்து எதிர்க்கட்சி தலைவரா, இவரெல்லாம் வச்சுக்கிட்டா இங்கே அரசியல் செய்ய போகிறாங்க, இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வச்சு கிளிகிளின்னு கிழிக்கிறாங்க. தமிழ்நாடு மானம் கப்பல் ஏறி போயிட்டுருக்கு. ஏதோ நேற்றுலாம் ஒருத்தர் சொன்னார், யார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். அதே நேரத்தில் நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர்களும் சொன்னாங்க, நீங்கள் எப்படி கர்நாடகத்துக்கு போகிறது, கர்நாடகத்துக்கு போகிறேன்னு விஜய் அவர்கள் சொன்னதுனால தமிழ்நாடினுடைய மானம் கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்திருக்கு, ஒருத்தவங்க வாயத்தரங்க அப்படின்னு சொன்னால். இன்னொரு விஷயம், ஐயா திருமாவளவன் அவர்கள், பொதுவாக ஐயா திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அது ஒரு தற்கொலை கூட்டம், பண்பாடற்ற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அரசியல் புரிதெல்லாம் கிடையாது அப்படின்லாம் சொன்னார். ஓகே, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கூட்டணிக்கு தகுந்த மாதிரி தான் பேச முடியும், அக்செப்ட். அது அப்படி தான், அதான் அரசியல். இப்போ தானே நாங்கள் படிச்சுட்ருக்கோம், நாங்கள் ஃபுல்லாலாம் படித்து முடிக்கல, எங்களுக்கே இதுதான் அரசியல் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ தான் ரா போட்டு படிச்சுட்ருக்கோம். CAL அரசியல். அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி நிறைய தலைவர்கள், அவங்களுடைய உண்மைகள், அந்த உண்மைகளால் வெளிவந்த உண்மைகள், அந்த உண்மைகளால் ஏற்பட்ட அவமானங்களால் தமிழ்நாடு ஏற்பட்ட நல்லது கெட்டது, அந்த கெட்டதனால் தமிழ்நாடு எடுத்து வச்ச அடுத்த நடவடிக்கை, பாடங்கள், இது எல்லாத்தையுமே நாங்கள் படித்து தெரிஞ்சு மறுபடியும் அரசியலை படித்து இன்னும் நாட்கள் எடுக்கும், எங்களுக்கு இன்னும் வருடங்கள் எடுக்கும். ஆனால் திருமாவளவன் அவர்கள் மாதிரியான நபர்கள் எல்லாம் அரசியல் படித்து கை தேர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவருடைய ஆதரவாளர் ஒருத்தர் இன்னைக்கு மீட்டிங் போட்டேன், சும்மா போகிற போக்கில் ஒரு மீட்டிங் போட்டேன் அப்படின்னு சொல்லி மீறின்னு சொன்னதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களோ என்னவோ, ஃபுட்பால் அடிச்சுட்டு அப்படியே போகிறார் மனுஷன். ஒரு பிரேக்கை போட்டு அந்த மனுஷன் கீழே விழுந்திருந்தானா முடிஞ்சிருச்சு. திருமாவளவனுடைய அரசியலுக்கு அது ஒரு பெரிய கருப்பு புள்ளியாக மாறி இருக்கும். ஸோ இப்படியும் ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உடனடியாக கண்டித்து, ஏன்னா நாம தான் மற்றவங்கள தற்கொலை கூட்டம்னு சொன்னோம், நம்ம கூட்டத்திலே சில தற்கொலைகள் அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இது நிறைய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. மேடையில் வந்தோடனே செல்ஃபி எடுக்கிறது, கூட்டமாக இருக்கிறது, என்னை பிதுக்கி விட்டாங்க, அதனால் என்னால் இன்றைக்கி பேசவே முடியலை, நான் அங்கே திருப்பூருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களே ரொம்ப வெறுமையாக சொன்னது எல்லாமே பதிவு செய்யப்பட்டே வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அதையும் கொஞ்சம் முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். இதையே ஏன் நம்ம இதெல்லாம் சுட்டி காண்பிக்கிறோம், இதெல்லாம் தோழமை சுட்டி காட்டுதல் அப்படிங்கிறது தான். திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லியிருக்காரு, எப்போதுமே தோழமை சுட்டி காட்டுதல் அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அரசியல் அப்படிங்கிறதுல நல்ல அரசியல் கெட்ட அரசியல் அப்படிங்கில்லாமல் நடுநிலை அரசியலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அண்ணன் எவ்வழியே அவ்வழியே தம்பியும் நானும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த விஷயத்தில் துர்காமாவை பேசுகிறாங்க, இவங்க எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அதுக்கு பெரிய ஒரு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒய்ஃபை பற்றி பேசுகிறாங்க. இதெல்லாம் பேசி முடித்தவங்க நேராக ஏன்பா கருணாநிதி பக்கம் போகிறீங்க, கருணாநிதி பக்கமா ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்டால், அவர் பேசாத பேச்சாங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை
ஐயா காமராஜர் அவரை கேவலமாக பேசின ஒரு ஜென்மம் இருந்துச்சுன்னா அது வேறு யாருமே இருக்காது, அவங்களா தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு கருப்பாக இருக்கிறவரை பார்த்து கேவலமாலாம் பேசியிருக்கார் அப்படிங்கிற அந்த வரலாறுலாம் இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பாவம், பேரன் செஞ்ச தப்பால் தாத்தா வர இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவரை வச்சு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேறொரு விஷயம். சரி, இதெல்லாமே அப்படியே இருக்கட்டும் விக்கி. இப்போ விஜய் அவர்களை வீழ்த்துவதற்காக நிறைய விஷயங்கள் அவங்க தேடிட்டு இருக்காங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோசப் விஜய் அப்படிங்கிற ஒரு பெயர் தான். கடந்த 2-3 காணொலிகளில் நான் சொல்லிட்டேன், அனிதா ராதாகிருஷ்ணன் சீர்கொண்டு போனார்ல, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் சீர்கொண்டு போனார். சீமான் அவர்கள் ஆமாம் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி பேசிட்டார்ல. இன்றைக்கி பாரிசாலன் உட்பட நிறைய பேர் ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. எப்படி திருச்சி கிழக்காக இருக்கட்டும், பெரம்பூர் தொகுதியாக இருக்கட்டும், நீங்கள் மதம் கிறிஸ்தவ மதம்னால தானே அந்த தொகுதியில் நீங்கள் போட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னவர், அதே தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த கிறிஸ்தவரை தான் நிற்க வச்சுருக்காரு. ஐயோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்தால் அடப்போடா பைத்தியக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சிரிச்சுட்டு போயிடுவார். நாமும் அப்படியே சிரிச்சுட்டு போயிடலாம். இது சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? அவங்க செஞ்சால் அது மத அரசியல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க செஞ்சால் பேரில் அது இருந்துச்சுன்னா அவங்க மத அரசியல் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவருடைய விஜய் அவர்களுடைய லெட்டர் பேரில் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது தான் ரொம்ப வருஷங்களாகவே இருந்துகிட்ருக்கு. எல்லோரும் இப்போ ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2017, 2018, 2021 எல்லா இடத்துலையுமே ஜோசப் விஜய் அப்படின்னு தான் இருக்குது. அண்ணன் தான் பேரை மாற்றிருக்கார் அப்படின்னு சொல்லி அவரையே செபாஸ்டியன் சீமான் அப்படிங்கிறத ஏன் மாற்றிட்டீங்க அப்படிங்கிற கேள்விகள் இப்போ பெருசாக மறுபடியும் வைரலாக மாறிட்டுருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதை விட ரொம்ப கொடுமை என்னென்னா, நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க 8 ஓட்டு 4% குறைஞ்சிருச்சு, அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னோடனே 0%லேருந்து 8% ஓட்டு வாங்கினதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ ஆடியன்ஸ் சொல்கிறாங்க சீமான் அண்ணன். அந்த அண்ணனால தான் 8%, இப்போ ஒன்றால் தான் 8% 4% கம்மியாயிருக்கு. இல்லை என்னால் தான் விஜய் அவர்கள் ஜெயித்தார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி சாட்டை அவர்கள் கேட்கிறார். அதே நாளாம் பேசினால தான் விஜய் அவர்கள் இன்னும் அதிகமான தொகுதியில் ஜெயிக்காமல் விட்டுட்டார். சார் கரெக்டு தான், ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அஜெண்டா இருக்குது, கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது. அதையும் தாண்டி இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறத வச்சு மட்டுமே அரசியல் செஞ்சிங்கன்னா மறுபடியும் அது பிரச்சனையில் தான் முடிகிறது. அதை என்னைக்கு நாம் தமிழர் கட்சி சார்ந்த முக்கியமான நபர்கள் உணர்ந்து கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியலை. அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தேவையான முக்கியமான அந்த காவேரி நீரை எப்படி பெறுவது அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட அந்த நீதிமன்றத்தை நாடுதல் அப்படிங்கிறத இப்போது தாவேக அரசாங்கம் செய்திருக்கிறது. எங்களுக்கு உடனடியாக எங்களுக்கு மீதம் இருக்கும் டிஎம்சி தண்ணீர் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்குகள் அப்படிங்கிறத தொடர்ந்துருக்காங்க, மனு அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய செய்திகள் எல்லாமே இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இரட்டை அர்த்தம் பேச்சால் முடங்கி போய்விட்டது. ஸோ இரட்டை அர்த்தம் பேச்சு அப்படிங்கிறது உதயநிதி அவர்கள் சொன்னதற்கு கண்டிப்பாக மன்னிப்பை கோருவாரா இல்லையாங்கிறது தெரியலை. ஆனால் அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. முட்டு கொடுக்குறவங்களை மட்டும் மன்னிச்சு விட்டுறாதீங்க, அம்பிட்டு தான். விர்ச்சுவல் வாரியர்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. அரசியலை படிப்போம், தெளிவோம், பகிர்வோம். நல்ல அரசியலை யார் நமக்கு சொல்லித் தருகிறார்களோ அவர்கள் பக்கம் போவோம். சின்னதாக அவன் குழப்பினாலும் ஆஹா இவன் குழப்பவாதிடா வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கிறது நமக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ பார்க்கலாம், நல்ல நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு நல்ல நல்ல அரசியலை புரிதலை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பேர், நிறைய தலைவர்கள், நிறைய ஆளுமைகள் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமும். நல்லது நடக்கட்டும், நல்ல சமுதாயம் உருவாகட்டும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.